மல்பேரின்ற ஒரு பட்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த பட்டுப்பூச்சியில் தான் வந்து செடி வளர்க்குறதா வைக்கும். சென்னையில் ஒன்றுத்துல ரெண்டா? இதை வந்து பதியம் போடுறேங்க. பதியம் போட்டு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா செடி வந்துடும். அதை எடுத்து நாம் அப்படியே வேறு பக்கமாக நடணும். ரெடியாக டெக்குண்ணா ஷார்ட்ஸ் மட்டும் கொடுங்க எனக்கு. லைக் கூட வேணாம், ஷார்ட் ரெண்டு நட்டுதேன். இல்லை ரெண்டு நட்டு இல்லை மூணு அது மூணு சரி மூணு இல்லடா மூன்றடே ஜோர் ஜோர் நடுப்பு. இது கம்மியாக்குது. சென்டர் ஒன்று சொல்லிவிட்டு அதெல்லாம் பெருக்கி வர பார்த்து ஒன்று சொல்லிவிடு. ஓகே, 1 மந்தில் இது செடி வந்துடும். மல்பேரி இதில் தான் பட்டுப்பூச்சிக்கு வந்து இதுதான் உணவு. இதை சாப்பிட்டு தான் பட்டுப்பூச்சி வந்து அது முட்டை வைக்கும். முட்டைனா அதுதான் பட்டு நூல் வெளியிடும். பட்டு கூண்டு செய்யும். பட்டு கூண்டு வரும். அந்த கூண்டு எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சி நல்லா கொதிக்க வச்சு அதில் இருக்கிற நார் எடுப்போங்க. அதை தான் வந்து பட்டு சேரீயாக நம்ம நெய்யறது. அதுக்கான ப்ராசஸ் தான் இது. பட்டு இது வந்து மல்பேரி பழம் வந்து பிளாக்காக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பதியம் போட்டுருக்குறீங்க. 1 மந்தில் செடி வந்துடும். உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி செய்யணும்னு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.